துருக்கி அதே போல சீன ஆளில்லா விமானங்களை பயன்படுத்த பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாத்தையுமே இந்திய ராணுவம் வெற்றிகரமா முறியடிச்சது. இதை தொடர்ந்து தான் இந்திய படைகள் எதிர்காலத்தில் வரக்கூடிய மோதல்களுக்கு தயாராகிட்டு வருது. இந்த பயிற்சி இந்தியாவுடைய வளர்ந்து வரும் ராணுவ திறன்கள் பற்றி பாகிஸ்தானுக்கு ஒரு பகிரங்க செய்தியை அனுப்புறதா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம 2035க்குள்ள இந்தியாவை ஏவுகணை அச்சுறுத்தல்கள்ல இருந்து பாதுகாக்க சுதர்ஷன் சக்ரா திட்டம் தொடங்கப்பட்டிருக்குது இல்லையா? இது 2035ஆம் ஆண்டுக்குள்ள மருத்துவமனைகள், ரயில்வே, அதே போல முக்கிய மையங்கள் போன்ற அனைத்து முக்கிய தளங்கள்லையும் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு பல அடுக்கு ஒருங்கிணைஞ்ச வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு தான் இந்த சுதர்ஷன் சக்ரா. இதுக்கான ஒரு அடிப்படையாகவும் இந்த ஒத்திகை பார்க்கப்படுது. இதை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப பாகிஸ்தானுடைய அணு ஆயுத அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியா ஒரு யுக்தியை கொண்டிருக்குன்னு நம்ம சொன்னோம். அதுதான் இந்த கோல்டு ஸ்டார்ட் கோட்பாடு அப்படின்னு அழைக்கப்படுதான் நம்ம சொன்னோம். இப்ப பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கறத நோக்கமாக கொண்ட இந்த வகை போர் ஒத்திகை மோதல்ல அணு ஆயுத வரம்புக்குள்ள வச்சிருப்பதையும் குறிக்கோளா கொண்டிருக்கு. அதாவது இந்திய படைகள் இப்ப பாகிஸ்தானுக்குள்ள ரொம்ப ரொம்ப விரைவாகவும் அதே சமயம் கடுமையாகவும் ஊடுருவறதுக்கு வழிவகுக்கக்கூடிய யுக்தி தான் இந்த கோல்டு ஸ்டார்ட் யுக்தி. இந்த யுக்தியை இந்தியா கையில் எடுப்பது மூலமா ஒரு முழு அளவிலான பெரிய போரை தவிர்க்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது. இப்ப பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடா இருப்பதால போர் இறுதியில பரஸ்பரம் அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இந்த கோல்டு ஸ்டார்ட் கோட்பாடுடைய தேவை எழுந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஆயுத மோதல் எச்சரிக்கைகளை எதிர்கொள்றதுக்கு பாகிஸ்தான் தன்னுடைய அணுசக்தி நிலையை பயன்படுத்தியிருக்கு. இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் இருந்து பின்வாங்காது அப்படின்னு பாகிஸ்தான் அடிக்கடி சொல்லிட்டும் வருது. இந்த நேரத்தில் இந்த கோல்டு ஸ்டார்ட் யுக்தி இந்தியாவுக்கு பாகிஸ்தானுடனான அணு ஆயுத மோதலின் தவிர்க்க முடியாத தாக்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தாக்கங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உதவும். அதே சமயம் கோல்ட் ஸ்டார்ட் யுக்தி இந்தியாவை பாகிஸ்தானை தாக்கவும் அனுமதிக்குது.